தமிழ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு டூரை பற்றி வீடியோ தான் இது பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஒரு 3 வீடியோ போட்டிருந்தோம். ஸோ ரொம்பவே ஹிட் ஆச்சு. ஸோ அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ரெண்டாவது இந்த டூர் போனது. இதுவும் கேரளா சைடு தான், ஓகேங்களா? ஸோ கேரளாவில் நான் இப்போ போன இடம் எல்லாமே ரொம்ப சூப்பரான லொக்கேஷன். ஸோ நீங்கள் இது சென்னையிலேருந்து ட்ரிப்பு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஏன்னா இது மூணாருக்கும் பக்கத்தில் தான் இந்த ஊர். இது பார்த்தீங்கன்னா ராமக்கல் மேடு, அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு ஊரும் போயிருந்தோம், வாகமன்னும் போயிருந்தோம். ஸோ அந்த இடத்துல நம்ம ஸ்டே பண்ண காஸ்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம 2 ஹோட்டலில் தங்கியிருந்தோம், அதுக்கான காஸ்ட்டு, ட்ரிப்பான டேஸு, எத்தனை நாள் நாங்கள் அங்கே தங்கினோம், அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். இந்த ட்ரிப்பில் நாங்கள் கலந்துக்கிட்டது பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பேர் நாங்கள் கலந்துக்கிட்டோம். ஸோ இதில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரிப்போட காஸ்ட்டை நீங்கள் கம்மி பண்ணலாம். நாங்கள் போன லொக்கேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்கும் செட் ஆகும், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ்க்கும் செட் ஆகும். நாங்கள் போனது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேச்சுலர்ஸ் தான். ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணோம். ஸோ இந்த ட்ரிப் பற்றின ஃபுல் டீட்டெயில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோக்குள்ள நம்ம போகலாம் வாங்க. தமிழ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வாகமன் அதுக்கப்புறம் ராமக்கல் மேடு இந்த டூர் பற்றின வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம 3 வீடியோ போட்டிருந்தோம். ரொம்பவே நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துட்டு கீழே இருக்க காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட பேசுனீங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கெலாம் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த டூரிஸ்ட் பிளேஸ்லாம் பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி கேரளா சைடு தான் நம்ம இப்போ சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த லொக்கேஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்க போது. ஸோ இந்த லொக்கேஷன் நம்ம சூஸ் பண்ண முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இயற்கை சம்மந்தப்பட்ட இடமா இருந்துச்சு. நம்ம கேரளாவும் ஆல்ரெடி நம்ம போயிருக்கோம். மூணார் சம்மந்தப்பட்ட போகும் ரொம்பவே பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 18 டிகிரி கீழே வந்துடுச்சு. இது அந்த அளவுக்கு இருக்காது, ஒரு 21 டிகிரி கிட்ட வரும், ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்த்தது தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு கிட்டத்தட்ட 5 பேர் நாங்கள் போனோம். ஸோ இந்த டூர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பக்திகரமாக ஒரு இடத்துக்கு போகணும்னு நாங்கள் நினச்சோம். அதுதான் கோடிலிங்கம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். இந்த இடத்துக்கு நாங்கள் போகும்போது நிறைய திராட்சை அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு திராட்சைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கான தோட்டம் எல்லாமே சைட்லேயே வச்சுருந்தாங்க. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா விவசாயம் தாங்க. விவசாயம், இந்த மாதிரி திராட்சை தோட்டம், தென்னை, அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நம்ம அங்கே பார்க்கலாம். ஸோ இந்த ஏரியாவுக்குள்ளே போயிட்டீங்கனாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெயிலுன்றது உங்களுக்கு மேக்ஸிமம் தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாக அந்த பிளேஸ்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த ட்ரிப்பை நீங்கள் சென்னையிலேருந்து சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு ராமக்கல் மேடு தான் நம்ம மெயினாக நம்ம போக வேண்டிய லொக்கேஷன். ஸோ சென்னையிலேருந்து ராமக்கல் மேடு நீங்கள் போட்டிங்கன்னா 565 கிலோமீட்டர் வரும். நடுவில் தேனியை நம்ம தாண்டி தான் நம்ம வரணும். இப்போ நான் ஏறின இடம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடலூர், நம்ம விழுப்புரத்தில் அப்படியே ஜாயின் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட. இதில் நாங்கள் கரெக்டாக ஒரு 9 மணிக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த ட்ரிப்பை. ஆக்சுவலி விழுப்புரத்துலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணது சொல்கிறேன். சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடின்னு வச்சிங்கன்னா ஒரு 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிப்பாருன்னு வச்சிங்களா ஈவினிங். ஸோ 10ஆம் தேதி ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணி 11ஆம் தேதி நாங்கள் காலையில் ஒரு 7 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை நாங்கள் ரீச் பண்ணிட்டோங்க. இது காலையிலே நாங்கள் ரீச் பண்ணதுனால ரொம்பவே ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த உள்ள இருக்க அந்த லிங்கத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மட்டுமே ஒரு இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா 1500 லிங்கம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பரிகாரம் செய்கிற மாதிரி நிறைய விஷயம் இங்கே போட்டிருந்தாங்க. அதெல்லாம் எங்களால் ஃபாலோ பண்ண முடியல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய அங்கே பேமெண்ட் பண்ணி நம்ம பூஜை பண்ணுற மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கங்கே ஒரு போர்டு வச்சு நிறைய விஷயம் அங்கே கொடுத்துருந்தாங்க. இன்கேஸ் நீங்கள் இதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை போகலாம். நீங்கள் இங்கே ஒரு பெரிய லிங்கம் இருக்குங்க. ஸோ இங்கே என்ட்ரன்ஸில் நான் இப்போ காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த லிங்கம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு. எல்லா லிங்கமும் ஒரே இடத்துல சேர்த்த மாதிரி ஒரு லிங்கம். இப்போ நீங்கள் பார்க்குற அந்த லிங்கத்தை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ எல்லா லிங்கமும் ஒரே இடத்துல வச்சு ஒரு பெரிய லிங்கத்தை உருவாக்கியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல்லே மெயின் லிங்கம் ஒன்று உருவாக்கியிருந்தாங்க. ஸோ ஒரு 3 லிங்கம் இருக்குது பாருங்கள். அதேமாதிரி இங்கே லெஃப்ட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய லிங்கம் இருக்குது, ரைட் சைட்லேயும் நிறைய லிங்கம் இருக்குது. இந்த கோயிலுக்கு நீங்கள் ஒரு வேளை 8 மணிக்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஒரு முக்கியமான அபிஷேகம் நடக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை நாங்கள் லைவாகவே பார்த்தோம். அதை ரெக்கார்ட் பண்ண முடியல, ஓகேங்களா? ஏன்னா அது என்ன சொல்லுவாங்கன்றது நம்மளுக்கு தெரியல. அதேமாதிரி இந்த இடத்துல போகும்போது ஏகப்பட்ட சிலைகள் இருந்துச்சுங்க. ஒவ்வொரு சிலைக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு அந்த சிலையோட பேர்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த காலத்தோட பேரோட முக்கியமான சிலைகள்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது. அதேமாதிரி இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம மெயினான இந்த பெரிய லிங்கம், கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய கோயிலுங்க அது. அந்த லிங்கத்தையே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 மாடி கட்டத்தை நம்ம பார்த்தா எப்படி இருக்கும்
அந்தளவுக்கு பெருசான ஒரு லிங்கத்தை கட்டி வச்சுருந்தாங்க. இந்த கோயிலோட சென்டர் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நடராஜர் சிலை வச்சுருந்தாங்க. ஒரு ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க. இந்த சிலையை பார்க்கும்போது அப்படியே உண்மையுமே சொல்ல போனால் நீங்கள் அதை நேரில் பார்க்கும்போது உங்கள் உடம்புல ஏதோ ஒன்று சிலுக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிலைகள் இருந்துச்சு. அது இந்த ஒவ்வொரு சிலைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி தூரத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உண்மையான அந்த கற்களில் ரெடி பண்ணால் எப்படி இருக்கும், ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக ரெடி பண்ணியிருந்தாங்க. இங்கே நிறைய சிலைகள் இருக்குது. நான் அதை எல்லாமே இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சிலைகள்லாம் பார்த்து முடித்த பிறகு ஒரு பிரம்மாண்டமான சிவலிங்கம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சொன்னல 5 மாடிக்கு மேலே இருக்குன்ற மாதிரி. ஸோ அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வந்து பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் உருவாக்கியிருக்காங்க. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எதிர்த்தாப்பில் ஒரு பெரிய நந்தி ஒன்று உருவாக்கியிருக்காங்க. ஸோ அந்த சிவலிங்கத்தை பார்த்தாலே அப்படியே சத்தியமாக அந்த இடத்துல ஒரு பிரமிச்சு போய் நின்னாங்க. இவ்வளோ பெருசு ரெடி பண்ண முடியுமான்றது எனக்கே சத்தியமாக தெரியல. ஸோ இங்கே பெரிய பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு நந்தி அழகாக அதுவும் பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க பார்க்கவே. அதெல்லாம் அடிச்சிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் இந்த கோயிலேருந்து நம்ம ஒரு 8:30க்கெலாம் கிளம்பிட்டோம். ஏன்னா ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போகணுன்றதுனால சுருளி ஃபால்ஸ் பக்கத்துலேயே இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் போக வேண்டிய ஒரு லொக்கேஷன், கண்டிப்பாக போகலாம். ஸோ வாட்டர் ஃபால்ஸு பயங்கரமாக இருந்துச்சுங்க, வேறு லெவலில் இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ண வேண்டிய ஏரியா இது. சுருளி ஃபால்ஸில் நீங்கள் குளிக்க போகிறீங்கன்னா அதுக்கான செட்டு துணியை எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான செட்டு துணியை எடுத்து வச்சுக்கோங்க. முடிஞ்சால் ஒரு டவல் ஒன்று வச்சுக்கோங்க. ஏன்னா நான் அங்கே போயிட்டு எல்லாமே வாங்க வேண்டியதாக போயிடுச்சு. அதுவே வந்து ஒரு 250 ருபீஸ் நம்ம ஷர்ட்டு பேண்ட்டு அதுக்கப்புறம் டவல் இதெல்லாம் வாங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதை வாங்கிட்டு எடுத்துகிட்டு போயிடுங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுருளி ஃபால்ஸ் நீங்கள் என்ட்ரன்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் நடக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ இந்த ரோடும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஏன்னா நடக்கும்போது நாங்கள் வெறும் காலில் போயிட்டோம். ஒவ்வொரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, இந்த சபரிமலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கால் குத்திட்டு போகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. கைஸ் இந்த இடம் பார்க்கவே ரொம்ப வேறு லெவலில் இருக்குங்க பார்க்குறதுக்கு. இது நடக்கிறதாங்க பெரிய விஷயமாக பாருங்க. வெறும் காலில் வேறு நடந்து வரேன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேறு சரிவு வேறு இறக்கி போகிற மாதிரி இருக்குது. ஒரு நேச்சுரலான பிளேஸ்க்கு வரணும்னு நினச்சிங்கன்னா சுருளி ஃபால்ஸ்க்கு கண்டிப்பாக வரலாங்க. நம்ம இன்னும் நிறையா கவர் பண்ண போகிறோம். பின்னாடி எல்லா வீடியோவிலும் நம்ம கவர் பண்ணிட்டு வருவோம். கைஸ் ஒரு வழியாக சுருளி ஃபாலோட வாட்டர் ஃபாலை பார்த்துட்டோம் லைட்டாக. ஸோ இந்த இடத்த பாருங்களேன், எந்த அளவுக்கு பசுமையாக இருக்குன்னு சான்ஸே இல்லை. ஏதோ ஒரு சவுண்ட் போடுதுங்க, அழகான ஒரு பேர்ட் சவுண்ட் போட்டுட்ருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தூரம் நடந்து போயிட்டுருக்காங்க. வேறு லெவலில் இருக்குங்க. ஒரு லைட்டான சில் ஃபீலிங். மழை டைமில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. ஏன்னா ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இங்கே இருக்க எல்லா மரங்களும் பார்த்தோன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்குங்க, சான்ஸே இல்லை. ஒவ்வொரு மரமும் இந்த மாதிரி ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம ஊர்லேயும் எல்லா இடத்துலையும் வந்துன்னா இயற்கையை காப்பாற்றலாம். பட் ஆனால் பாருங்கள் எந்த அளவுக்கு உயரமாக இருக்குது பாருங்களேன் எல்லா மரமும். கைஸ் ஒரு வழியாக மேலே ஏறி வந்துட்டோம். வாட்டர் ஃபால்ஸோட சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து படிக்கட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மேலே ஏறி போக வேண்டியது இருக்கும். கிட்ட போய்ட்டு பார்க்கலாம். தயவுசெஞ்சு சுருளி ஃபால்ஸ் வந்தீங்கன்னா செப்பல் போடாமல் மட்டும் வந்துடாதீங்க, ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் பொறுமையாக தான் நடந்து வந்தேன், வேறு வழியே இல்லை. நடந்து போனால் தான் முடியுன்றதுனால இப்போ இது ரிட்டன் போனோம், அதுதான் பெரிய கஷ்டமே. ஸோ என்னால் முடியலைங்க, சான்ஸே இல்லை. ஆனால் இயற்கை ரொம்பவே அழகானதுன்றது உண்மைதான். ஓகே, இந்த படிக்கட் மட்டும் ஏறிட்டு போனால் முடிஞ்சிச்சுங்க. ஒரு சுருளி ஃபால்ஸ் வந்தாச்சுங்க. வாவ், சுருளி வாட்டர் ஃபால்ஸ் முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது இங்கே ஒரு ஆலமரம் பார்த்தேங்க. சும்மா பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஸோ அந்த வாழை மரத்தை பார்க்கும்போது ரொம்ப வருஷமாக இருந்த ஆலமரம் மாதிரி இருந்தது. அதனால் கண்டிப்பாக வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அது கிட்டக்க போய் பார்த்தேன். ஸோ ஒரு ஆஞ்சநேயர் மாதிரி ஏதோ ஒரு சாமியார் இருந்தாருங்க. ஸோ அந்த அப்படியே அந்த மரத்தை மேலே பார்க்கும்போது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த பழைய பாட்டெலாம் ஞாபகம் வந்துச்சு. அதுக்கு எதிர்த்தாப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருந்துச்சுங்க. ஸோ அந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ உங்களுக்கு டைம் கிடச்சுன்னா இந்த இடத்துல நீங்கள் போய் பாருங்கள். ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த இடம். ஸோ அதை முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லப்பாட்டி ரிவர்னு ஒன்று இருந்தது. அந்த ரிவருக்கு போனோம். பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. ஆனால் இந்த தண்ணியோட வேகம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருந்ததுனால அந்த இடத்துல நம்ம இறங்கவும் முடியாது, ஸோ குளிக்க கூட முடியாது, எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஜஸ்ட்டு பார்த்துட்டு மட்டும்தான் வர முடியும்.
ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் வேஸ்ட் பண்ணணுமான்னு கேட்டால், என்ன கேட்டால் வேணாம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் அங்கே போய் எதுவுமே பண்ண முடியாமல் ஜஸ்ட்டு பார்த்துட்டு மட்டும்தான் வந்தோம். ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராமக்கல் மேடுக்கு நம்ம மலை மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த மலை மேலே ஏறும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீங்கள் பார்க்க முடியாத அளவுக்கு பெண்டிங் இருந்ததுங்க. ஃபஸ்ட் டைமாக நீங்கள் இந்த மாதிரி மலை ஏறுறீங்கன்னா கண்டிப்பாக வாமிட் வர்றது கூட நிறைய சான்சஸ் இருக்குது. முடிஞ்சால் கையோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் கூட கையில் எடுத்துகிட்டு போயிடுங்க. அந்தளவுக்கு ரொம்ப மோசமான இது. என் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் இறங்கும் போதெல்லாம் மலை விட்டு இறங்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாமிட்டே எடுத்துட்டாரு. எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் உட்காந்துருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வாமிட்டிங் சென்ஸ் இருந்துச்சு. நான் மூணார் போகும்போது கூட இந்த அளவுக்கு இல்லைங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெண்டு கிடையாது. ஆனால் இந்த மலை ஏறும்போது ஒவ்வொரு செகண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்டு இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேப்பில் எந்த அளவுக்கு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அந்த மேப்பில் எந்த அளவுக்கு பெண்டு இருக்குன்றதை நீங்கள் பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறம் நாங்கள் மலை ஏறி வரும்போது மணி 2 ஆகிடுச்சிங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் எப்படி இருக்குது பாருங்கள், எல்லாமே கொட்டை கொட்டை அரிசி மாதிரி இருக்குது. அப்புறம் அங்கே மீன் கூட கிடச்சிதுங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாங்கள் தங்கியிருக்க ரூம் ஸ்டேலேருந்து இங்கே இது ஒரு 1 கிலோமீட்டர் இருந்தது. ஃபஸ்ட்டு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்துட்டோம். இது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு ஒரு 2:30க்கு மேலே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் போய்ட்டு ரூமில் வந்து ஸ்டே பண்ணலான்னு கிளம்பி போயிட்டோம். அந்த ரூமோட ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதோட எக்ஸ்பீரியன்ஸை நான் இப்போ லைவாக காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இருக்க ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒத்த அடி பாதைன்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு கார் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு போக முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் ஒரு சூப்பரான வீடு, தனியாக ஒரு வீடு. ஓகேங்களா? ஸோ அந்த லொக்கேஷனில் நம்மளுக்கு ஒரு வீடு கிடச்சா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் சவுண்டு கூட இல்லை. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இதை நான் மேலே போய் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். கார் ஏற்றுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சிமெண்ட் தரையில் ரெடி பண்ணி போட்டிருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு மேலே ஏறி வந்துட்டோம். ஸோ நம்ம காரை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த படி ஏறி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷனுக்கு போகலாம். இந்த இடத்துல ஏகப்பட்ட மரம் இருக்குதுங்க. நம்ம பறித்து சாப்பிட்ற மாதிரி நிறைய பழம் கூட இருக்குது. ஸோ இங்கே டெக்கரேஷனுக்காக ஒரு சில பூ வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம படி ஏறி போகலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிக்காக லைட்டாக இது என்னன்னு தெரியல. ஓகே, என்ட்ரன்ஸ் லைட்டுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் தங்கலாங்க. 3 ரூம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரூம் நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து உட்காரத்துக்கு ஒரு சேர் ஒன்று சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஜல்லிலாம் போட்டு ஸோ டெக்கரேஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஒரு டோரு, அதுக்கப்புறம் இது ஒரு டோரு, அதுக்கப்புறம் இது ஒரு டோரு, சைடில் ஒரு ரூம் இருக்குது. கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் உள்ள போவோம். ஸோ ஒரு பழைய காலத்து டைப்பில் ஒரு வீடியோ நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க டூரிஸ்ட் பிளேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு 2 ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டோரோட டைப்பே பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பக்கத்து டோரோட இதுவும் காமிக்கணும் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழைய டைப்பு அடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக், இது பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகேங்களா? இந்த டோர் திறக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் கொடுத்துருக்கானுங்க. சின்னதாக ஒரு ஆள் தாங்க போக முடியும், அந்த மாதிரி கொடுத்து வச்சுருக்கானுங்க. அதேமாதிரி இந்த டோரில் வந்து இந்த மாதிரி நீங்கள் வெளியே இழுத்து விட்டால் தான் டோரே திறக்கும், அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, 2 டியூப் லைட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சீலிங் பாருங்கள், நம்ம ஒரு ஆள் நிற்கலாம் போல். ரொம்ப உயரமானவங்களாம் நின்னாங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ டேபிள், பெட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய காலத்து டைப் மாதிரி கொடுத்துருக்காங்க. சுவிட்ச் போர்டு கூட பாருங்கள். ஸோ அதுமாரி சார்ஜிங் போர்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோர் ஜன்னல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ஜன்னலில் தாண்டிங்கன்னா பக்கத்தில் என்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஆனால் பக்கத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது தான். ஸோ அதேமாதிரி இங்கே ஒரு சுவிட்ச் போர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ட்ரன்ஸு. ஸோ உள்ளே ஒரு சின்னதாக ஒரு எப்படி சொல்லணும்னா சேஞ்சிங் ரூம், ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம்னு இருக்குது. இங்கே ஒரு ஃபுல் மிரர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே சீலிங் எல்லாமே பாருங்கள், எல்லாமே பழைய டைப். ஓகேங்களா? ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குது. அதுமாதிரி ஹீட்ரு, வாட்டர் ஹீட்ரு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃபினிஷிங்கான ரூம். ஓகேங்களா? இங்கே வந்து லைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் மிரர் லைட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு கொடுத்த அந்த பக்கத்துட்டு ஒரு ரூமையும் பார்த்துடலாம். ஸோ இங்கே என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி கேரளா சம்மந்தப்பட்டது ஃபோட்டோஸ். அதுக்கப்புறம் அந்த ராமக்கல் நாடு, ஸோ அந்த ஊரோட பேர் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இயற்கை சம்மந்தப்பட்ட எல்லா செடி கொடிகள், மரங்கள் எல்லாமே உயரமாக தாங்க இருக்குது.
ஸோ இங்கே புத்தரோட அந்த இது இருக்குது. ஸோ 2 பெட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஸ்ட் ரூம் பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு மிரர் இருக்குது. இது பக்கத்து ரூமோட ஒரு ஜன்னல் பாருங்கள். ஸோ பழைய காலத்தில் ஜன்னல் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே, இங்கேயும் ஒரு ரூம் இருக்குது போல். ஸோ இது பூட்டியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குட்டி குட்டி அழகான லைட் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே வந்து பெருசாலாம் எதுவும் லைட் கிடையாதுங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக அந்த பழைய ஓல்டு டைப்பில் இருக்க மாதிரி ரொம்ப அழகாக க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேயில் வந்து நாங்கள் நைட்டில் தங்கும்போது ரொம்பவே வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. ஏன்னா இதோட லைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், புத்தருக்கு தனியாக லைட்டு, அந்த வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான லைட்டிங் செட்டப் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே பார்க்க அழகாக இருந்துச்சு. ஒரு பழைய காலத்து ஒரு 1980ஸ்லாம் நீங்கள் போனீங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதேமாதிரி நாங்கள் தங்கியிருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா 2-3 வாட்டி மழை வந்துச்சு. அந்த கிளைமேட்டே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஒரு 18 டிகிரி கூட வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு குளிர் இருந்துச்சு. ஒரு ஏசி வந்து ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் வச்சா எப்படி இருக்கும், ஒரு 18 வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தது. எனக்கு கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் தங்குறதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வித்தியாசமான ஃபீலிங்காக இருக்கும்னு நான் சொல்லுவேன். இந்த ஸ்டேக்கு வந்து நாங்கள் ஒரு 2:30க்கு மேலே வந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்தோங்க. ஸோ இந்த 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு உடனே நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா குறவன் குறத்தின்ற பீக்குக்கு போயிட்டோம். ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக போகணுங்க. ஏன்னா அந்த வேர்ல்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காற்று வீசுகிற இடம்ன்றது, ரொம்ப பேர் போன இடம்ன்ற கூட சொல்லலாம். இந்த இடத்துல நான் லைவாக மைக் வச்சு பேசலாம் நான் ட்ரை பண்ணேன். அங்கே போனோடனே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா அந்தளவுக்கு காற்று வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக வீசிருந்துன்னு. நீங்கள் என்ன கேட்டால் சொல்ல போனீங்கன்னா உங்களே தள்ளி வர்ற அளவுக்கு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காற்று வீசுன்னு தான் நான் சொல்லுவேன். இது மேலே போகிறதுக்கு ஒவ்வொரு இடமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு என்ட்ரன்ஸுக்குமே மினிமம் 50 ரூபாலேருந்து 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி ஒவ்வொரு லொக்கேஷனுமே நம்ம பே பண்ண வேண்டியதாக இருக்குதுங்க. ஏன்னா பர் பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 ருபீஸுன்ற மாதிரி கூட இது பண்ணுறாங்க. ஸோ இந்த லொக்கேஷனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா குறவன் குறத்தி பீக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த லொக்கேஷனில் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இதை என்ஜாய் பண்ணாமல் இருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காற்றே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அதேமாதிரி நீங்கள் டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா விண்ட்மில்லு அந்த மாதிரி நிறைய விஷயம் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி நாங்கள் போன நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விண்ட்மில்லுக்கு போகலான்னு நினச்சோம். கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போக முடியாதுன்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாதைகள்லாம் ரொம்ப மோசமாக இருக்குன்ற மாதிரி அப்படி சொல்லியிருந்தாங்க. அதனால் அந்த ஒரு இடம் மட்டும் மிஸ் ஆகிடுச்சிங்க. கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா அந்த விண்ட்மில்னு ஒரு பிளேஸ் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் சுற்றி பார்க்கணும். ஸோ இதை மேலே டாப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பெரிய கழுகு மாதிரி ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கவே ஒரு பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ்லேயே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேயிங் கிரவுண்ட்லாம் இருக்குது. இப்போ குழந்தைங்களாம் விளாட்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேயிங் கிரவுண்ட்லாம் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காசு தாங்க. நீங்கள் என்ட்ரன்ஸில் ஏதோ ஒரு 50 ரூபா கட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 50 ரூபா கட்டிட்டு நீங்கள் உள்ளே தாராளமாக போய்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குறவன் குறத்தின்ற சிலை தான். அதுக்கு மேலே இருக்க டாப் வியூ தான் இது. இதை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்க எல்லா பில்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கொசு மாதிரி சின்னதாக எறும்பு மாதிரியும் பார்க்கறதுக்கு அழகழகாக இருந்துச்சு. அதேமாதிரி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிற்கும் போது அந்த காற்றோட சுவாசம் பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே அல்டிமேட்டாக அந்த பியூரான காற்றுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது ரொம்பவே அதை சுவாசிக்கும் போது தாங்க அதோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தெரியும். அதேமாதிரி இந்த சிலையும் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக உருவாக்கியிருக்காங்க. அதை நான் பார்க்கும் போதே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ ஃப்ரண்ட் வியூ காமிக்கிறேன் பாருங்கள், அது பார்க்கவே வேறு லெவலில் இருந்துச்சுல. அதேமாதிரி இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம கீழே இறங்கி போகிறதுக்கு இந்த படிக்கட் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த படிக்கட்டு வழியாக கீழே அந்தாண்ட பக்கம் இருக்க சிட்டிக்கு நம்ம போகலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் போஸ் கொடுத்துலாம் ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா உங்கள் தலைமுடி வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி செகண்ட் கலைஞ்சிக்கிட்டே இருக்கும். அது சொல்கிற வார்த்தையே இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கழுகு போல் ஒரு வீடு மாதிரி ஒன்று டாப் வியூ கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும்னா அது மேலே போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் நம்ம உள்ளே போய் ஏறி பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம மேலே ஏறி போகணும். இந்த டாப் வியூவுக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 10 பேருக்குள்ளே தான் நம்ம நிற்க முடியும். அந்தளவுக்கு தான் ஸ்பேஸே கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இது மேலே இந்த நின்று பார்த்தீங்கன்னா அந்த மலையோட வியூவிங் ஆங்கில் பயங்கரமாக இருக்குங்க. சீரியஸாகவே ஒருத்து தான். அந்த கழுகோட அந்த வாய், அது கழுகா இல்லை வேறு எதாவது தான் தெரில. அது ஆக்சுவலி அது பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காதல் ஜோடிகள்லாம் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பேர்லாம் எழுதி வச்சு ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு அந்த இடமே பார்க்குறதுக்கு. ஸோ வியூவிங் ஆங்கிள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், அட்டகாசமாக இல்லை.
கண்டிப்பாக எல்லாரும் ஒரு டைமாவது இந்த இடத்த நீங்கள் பார்த்தே ஆகணுங்க. அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. மெயினாக அந்த காற்றுக்காகவே நீங்கள் வரலாங்க. அதுதாங்க டே 1 ட்ரிப்பு. இது போல் தாங்க நாங்கள் மெயினாக சுற்றி பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா சுருளி ஃபால்ஸும் அதுக்கப்புறம் குறவன் குரத்தையும் தான் நாங்கள் மெயினாக போயிருந்தது. டூர் வந்து நாங்கள் 5 பேர் ஸ்பெண்ட் பண்ணதுனால எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் ரொம்பவே கம்மியாக வந்தது. அதை நான் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. பர் ஹெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6300 6500 தான் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் பெட்ரோல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீசல் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூமோட செலவு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒன்று தங்கணும் ப்ளஸ் வந்து நார்மல் ஹோட்டலில் ஒன்று தங்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேர்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு 10 ரூபாக்குள்ளே தான் வரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஹோட்டலில் தங்கினது 3000, அதுக்கப்புறம் ரெண்டாவது ஹோட்டலில் தங்கினது வந்து பார்த்தீங்கன்னா 6000 தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் செலவு என்னன்றதை நான் அதில் அப்டேட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி போட்டோம். 10ஆம் தேதி நைட்டு ரிட்டர்ன் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி வந்தோம். கிட்டத்தட்ட 4 நாள் ட்ரிப் கணக்கு வச்சுக்கலாம். இதில் 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் கணக்கு வந்துடும், 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டே கணக்கு வந்துடும். சரிங்களா? இதில் நாங்கள் எத்தனை நாள் யூஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன சாப்பிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாமே நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். எல்லாரோட ஹோட்டல் நம்பரு, நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணோம் அப்படின்ற மாதிரி எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேன். இது வந்து பார்ட் 1 வீடியோ தான். பார்ட் 2ல் நான் என்னென்ன எங்கெங்கே போனேன்றதை அடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ. இத்துடன் இந்த எபிசோட் முடிஞ்சது. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முருகன் விவசாயம் பண்ணுங்க, எல்லாருக்கும் சோறு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.